ஆகவே இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் இன்று இயேசு உங்களை கண்டார் என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தியாக இருக்குது. இட்ஸ் a good news for you that Jesus said, I have seen you. ஆமென். இந்த நல்ல செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார், நான் இன்று உன்னை கண்டேன் என்று. அப்போ வேதத்தில் இயேசு கண்டதற்குரிய அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில ஆதாரங்களை மாத்திரம் கொடுத்துட்டு ஏன் உங்களை பார்த்தார்ன்றதை பின்னாடி சொல்கிறேன் நான். ஆமென். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்பதற்கு ஆதாரமாக முதல் காரியம் யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 48வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் என்னை எப்படி பார்த்தீங்க? நான் தான் உங்களை பார்க்கல, நீங்கள் என்ன பார்க்கல. இப்போ நீங்களும் நானும் பார்க்கணுன்னா ஒன்று நேரில் பார்க்கணும், ஒருவேளை தாண்டி மிஞ்சி போனால் ஒரு வீடியோ காலில் உங்களை பார்க்கலாம். கரெக்டாக? அப்போ நீங்களும் நானும் பார்க்க சந்தர்ப்பமே கிடையாது, இது நம்முடைய காரியம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் எங்கே நிற்கிறத பார்த்தாருன்னா நேருக்கு நேராக பார்க்கல, அவன் எங்கேயோ திருமலை மாலயத்தில் அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறான். அப்போ ஆண்டவர் அத்திமரத்தின் கீழே நிற்பதை கண்ட உடனே ஆச்சரியம், ஆண்டவர் எங்கோ இருக்கிறாரு, என் அத்திமரத்தின் கீழே கண்டார். நான் சொல்கிறேன், எங்கோ இருக்கிற ஒருவனை அத்திமரத்தின் கீழே என் இயேசுவாலே பார்க்க முடியும் என்றால் இன்று அவருடைய பாதஸ்தானமாகிய அவருடைய சீயோனாகிய சபையிலே நீங்கள் வந்திருப்பதை என் ஆண்டவர் பார்க்க முடியுமா, முடியாதா? ஆமென் சொல்லுவோமா? என் ஆண்டவர் உங்களை காண்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவான், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 139ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்னை காண்கிறவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு வேத ஆதாரத்தை பார்க்கலாம். 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், நான் வானத்துக்கு ஏறினாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? அலோ கவனிங்க, சபைக்கு வரதை கர்த்தர் பார்த்தாருன்னு சொல்றதை நீங்க விசுவாசிக்கிறதுக்காக நான் சொல்றேன். நீங்க வானத்துக்கு ஏறினாலும் கர்த்தர் உங்களை அங்கே காண்பார். வாசிங்க. நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும். அப்ப நீங்க எங்க போனாலும் 2 கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க உண்மை சொல்றீங்களா, பொய் சொல்றீங்களா, நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, உத்தமமா இருக்கிறீங்களா, நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி என் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எங்கே போனாலும் அந்த கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. வானத்துக்கு ஏறினாலும் கர்த்தர் பார்க்குறாரு, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கர்த்தர் பார்க்குறாரு, சமுத்திரத்தின் அடித்தளத்தில் போனாலும் கர்த்தர் என்னை காண்கிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அத்தி மரத்தின் கீழே மாத்திரம் இல்லை, நான் சொல்கிறேன், காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிற சகைவை என் ஆண்டவர் கண்டார். அவன் இருக்கிறத யார் பார்த்தாங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் யார் பார்க்கணுமோ அவர் பார்த்தாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வருவதை ஆராதிப்பதை யார் பார்க்கணுமோ எனக்கு தெரியாது, ஆனால் என் ஆண்டவர் பார்க்க வேண்டும், என் ஆண்டவர் உங்களை கண்டார் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் தூரமாக இருக்கிற அந்த மனிதனை இயேசு பார்க்கிறார். நீங்கள் இப்போ நான் உங்களை பார்க்கலாம், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஆனால் இவங்க இருதயத்தில் என்ன இருக்குது எனக்கு தெரியாது, ஏன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆண்டவர் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை மாத்திரம் பார்க்கல, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட என் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் எப்படி ஆராதிச்சிங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நல்லா வர்ஷிப் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டேன். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற வியாகுலத்தை பார்க்க முடியும், உங்கள் இருதயத்தில் இருக்க விசுவாசத்தை பார்க்க முடியும், உங்கள் இருதயத்திற்கு போராட்டத்தை ஆண்டவரால் பார்க்க முடியும். இங்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்தீங்க என்பது எனக்கு தெரியாது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறது தெரியாது, ஆனால் என் ஆண்டவருக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்க என்பதை நன்றாக பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. அல்லேலூயா. சிம்பிளாக சொல்கிறாருந்தா, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, அதை நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று என் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, உங்கள் இருதயத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார். சாமுவேலை கர்த்தர் தாவீது வீட்டுக்கு அனுப்பும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், அதாவது பின்பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவேன், கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, கர்த்தர். ஸோ என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமையில் வரும்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரால் பார்க்க முடியும். ஆமாம், நீங்கள் சபைக்கு வந்தாலும் பார்க்க முடியும், நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தாலும் அவரால் உங்களை பார்க்க முடியும். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே
இல்லை. அது மாத்திரம் இல்லை, உங்கள் இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்கிறது என்பதும் என் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இட்ஸ் a very good news for you that God said I am seeing you. நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை காண்கிற தேவன். அவ சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன். அவ சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை, உன் இருதயத்தை, உன் நிந்தனையை காண்கிற தேவனாக இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு, நீங்க எப்படி பட்டவள் என்பதையும் பார்க்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்பதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை போதும். இப்ப இவன் என்ன ஜெபிச்சான் அவனுக்கு தெரியாது, அவன் என்ன ஜெபிச்சான் இவனுக்கு தெரியாது. கரெக்டா இல்லையா? ஆயக்காரன் என்ன ஜெபிச்சானது பரிசேயனுக்கு தெரியாது, பரிசேயன் என்ன ஜெபிச்சான்றது ஆயக்காரனுக்கு தெரியாது. ஆனா ரெண்டு பேர் ஜெபிச்சதை இயேசு கேட்டார், பரலோகம் கேட்டுச்சு. நான் சொல்கிறேன், தேவன் நீங்கள் இங்கே வந்ததை மாத்திரம் பார்க்கல, உங்கள் இருதயத்தை மாத்திரம் பார்க்கல, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்கன்றதையும் கர்த்தர் பார்த்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்? உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னா அதில் ஒருவனை நீதிமானாக கர்த்தர் மாற்றி அனுப்புகிறார். அந்த வசனம் அப்படி தானே முடியுது. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக. அப்படின்னு அர்த்தம், இவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அப்போ என் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நான் உன்னை கண்டேன், இந்த இடத்துக்கு வந்ததை கண்டேன், இங்கே ஆராதிச்சதை கண்டேன், இங்கே ஜெபிச்சதை கண்டேன் என்று சொன்னார் என்றால் ஒரு அதில் ரகசியம் மறைந்திருக்கிறது. உன் ஜெபத்தை கேட்டேன். எப்படி அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி போனானோ அப்படியாக உன் ஜெபம் கேட்கப்பட்டு உனக்கு அற்புதம் செய்யும்படியாக நான் இந்த இடத்துல இந்த நாளில் உன்னை பார்த்துருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஏன் தெரியுமா? என்னை கண்டார், நான் வந்ததை கண்டார், நான் ஆராதிச்சதை கண்டார், இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை, துக்கங்களை, பயத்தை கர்த்தர் கண்டார். எல்லாவற்றை தாண்டி நான் அவற்றை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதையெல்லாம் கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் ஜெபிச்சதை பார்த்தாரு, இன்னைக்கு நீங்கள் ஜெபிச்சதை கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. ஏன் தெரியுமா? உங்களை வெறுமையாய் அனுப்புவதற்கு அல்ல, உங்களை நீதிமானாய் மாற்றி அனுப்புவதற்காக, உங்கள் மடியை நிரப்பி அனுப்புவதற்காக, நீங்கள் எதிர்பார்த்ததை கொடுத்து உங்களை அனுப்புவதற்காக என் தேவன் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன் ஜெபத்தை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன். கேட்கிறது ரெண்டாவது. முதல்ல கர்த்தர் நீ ஜெபிக்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. நீ சபைக்கு வரதை பார்க்கணும், நீ உபாசிக்கிறத பார்க்கணும், நீ ஜெபிக்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஜெபத்தின் சத்தம் அவருக்கு கேட்கும். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்று சபைக்கு உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் இன்று உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, என்ன குட் நியூஸ் இதில் பார்க்கறதுல? முதலாவது காரியம் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 23:5 வசனம். என்னை அவர் காண்பதினால எனக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. தங்கள் கிரியைகளெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. அப்ப அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எல்லாரும் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்படிப்பட்ட அங்கிகளை அணிந்து கொண்டு அதனுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்கி நல்லா சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் உண்டாக்கி கொண்டு அவர்கள் வழியிலும் சந்தையிலும் நின்று கொண்டு ஜெபத்தை பண்ணிக்கொண்டு தங்களை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொண்டார்கள். இருக்கிறீங்களா? கர்த்தர் அதை பார்த்தார். தங்களை பெரிய ஆளாய் காட்டிக்கொள்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் பார்த்தார். ஆமென். இருக்கிறீங்களா? இல்லையா? தங்களை ஒரு பொருட்டென்று எண்ணுகிற ஊழியக்காரர்களை கர்த்தர் பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அவர்கள் இவ்வளோ கிரியை செஞ்சாங்க, எல்லாருக்காக போய் ஜெபம் பண்றாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா சொல்றாங்க, காப்பு நாடாக்களை அகலமாக்கி மனுஷருக்காக கிரியை நடப்பித்தாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க தேவனுக்காக வந்திருக்கிறீங்க. நீங்கள் மனுஷனுக்காக கிரியை நடப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடையாது. நான் தேவன் இடத்துல போக போகிறேன், அவர் எனக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறாரு, அவர் நிச்சயம் எனக்கு ஒரு பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தருக்காக வந்தீங்க இல்லையா? கர்த்தர் உங்கள் கிரியையை கண்டார். உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு, உங்கள் ஜெபத்திற்கு பலன் உண்டு. மனிதன் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் கர்த்தருக்காக வந்ததை கர்த்தர் கண்டார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க மனுஷனுக்காக வரல. எத்தனையோ பிரச்சனை, வரக்கூடாத அளவுக்கு தடைகள் இருந்திருக்கும், ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்திருக்கிறீங்களே, அது யாருக்காக வந்தீங்க? கர்த்தருக்காக வந்தீங்க. கர்த்தர் அதை கண்டார். எத்தனை காரியத்தை பார்த்துருக்கிறார் பாருங்க. நீங்க சபைக்கு வந்ததை பார்த்தாரு, ஆராதிச்சதை பார்த்தாரு, உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனையை கர்த்தர் பார்த்தாரு, எல்லாவற்றையும் தாண்டி இது வரைக்கும் நீங்கள் ஜெபிச்சதை பார்த்தாரு, இன்னைக்கு ஜெப நிலையில் இருந்ததை பார்த்தாரு. இதையெல்லாம் தாண்டி கர்த்தர் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறாரு, உன் கிரியை வீணாக போகிறதில்ல, நீ எவ்வளோ பிரச்சனை மத்தியில் இன்னைக்கு வந்திருக்கிற பார்த்தியா, அதை நான் பார்த்தேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ போராட்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, இன்னும் போனால் எந்த பயத்தோடு வீட்டுக்கு போவீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், அதை கர்த்தர் பார்த்தாரு. மனுஷன் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, உங்கள் பக்தியை, உங்கள் அன்பை, உங்கள் வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்துருக்கிறார். அதற்கு நிச்சயம் பலன் உண்டு. ஒருவேளை மனுஷனுக்காக செஞ்சால் பலன் கிடையாது, நீங்கள் கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ உங்களை பார்த்தாரு, ரெண்டாவது உங்கள் ஜெபத்தை பார்த்தாரு, மூணாவது எதை பார்த்தார்? ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அதை நான் சொல்கிறேன். என்னங்க 25:11, நான் என் எரிச்சல் இஸ்ரவேல் புத்திரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியால் போதும். அப்போ ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆசாரியனாகிய பினெகாஸ், அவனுடைய குமாரன் பினெகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் காட்டினபடியாலே. இப்போ நான் சனிக்கிழமை தோறும் சபையை சுத்தம் பண்ணுறாங்க, சனிக்கிழமை தோறும் சபையை சேர் போடுறாங்க. அதை யாருக்கும் தெரியாது. சில நேரத்தில் நான் இருப்பேன், நான் இருக்க மாட்டேன், சிலர் பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்ன்றீங்களா? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இவங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ கிரியை செஞ்சாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு உதாரணமாக காணிக்க கொடுக்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு சபைக்காக ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள். இதை நான் பாராட்டலை, நான் பிரதிபலன் செய்ய போகிறதில்ல. ஆனால் யார் செய்யணுமோ அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ என்ன செய்வார்? இவங்களுக்காக, சபைக்காக ஓடுகிறவர்கள், சபைக்காக கொடுக்கிறவர்கள், சபைக்காக உழைக்கிறவர்கள் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? எடுத்து அதே அதிகாரத்தில், அதே வசனத்தில் 12வது 13வது வசனம் வாசிங்க சீக்கிரம். பினெகாசுக்கு முதல் காரியம் கர்த்தர் சொல்றார், உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அப்போ கர்த்தருக்காக கிரியை செய்தபடியினாலே, கர்த்தருக்காக ஓடினபடியினாலே கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு ஓடி உழைச்சிருப்பீங்க, பலவிதமான நெருக்கங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை அவங்களோட பண்றார். என்ன உடன்படிக்கை பண்றார் தெரியுமா? என்னுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசிப்பாயாக என்று. ரெண்டாவது காரியம் என்ன சொல்றார் வாசிங்க. அதை தொடர்ந்து அவர்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து அவனுக்கும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உடன்படிக்கை ஏற்கனவே பண்ணிட்டாரு. யார் கூட? இன்னைக்கு காலை வந்து சமையல் பண்ணவங்களோட உடன்படிக்கை ஏற்கனவே பண்ணிட்டார். யார் கூட? சபைக்காக ஓடினவங்க, உழைச்சவங்க கூட உடன்படிக்கை பண்ணிட்டார். யார் கூட? சபைக்காக கொடுத்தவர்கள் உடன்படிக்கை பண்ணிட்டார். யாருக்காக? இந்த சபைக்காக பிரயாசப்பட்ட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இப்போ இன்னொரு உடன்படிக்கை அங்க பண்றாரு. அவனுக்கு பின்பு, யாருக்கு பின்பு? ஓடினவங்க, உழைச்சவங்க, கொடுத்தவங்களுக்கு பின்பு. நான் இங்கே நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் உண்மையிலே கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஆமாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பலவீனத்தை பார்க்குறாரு, கர்த்தருடைய கஷ்டத்தை பார்க்குற, நெருக்கத்தை பார்க்குறாரு. யாருக்கும் தெரியல, அவருக்கு தெரிகிறது. அவர் என்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன தெரியுமா? உன் எஜமானாகிய என்னுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசி என்று கர்த்தர் சொல்கிறார். ரெண்டாவது உடன்படிக்கை பண்ணுகிறார். அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததி, வாசிங்கப்ப, நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சபைக்காக ஓடுறியே, சபைக்காக உழைக்கிறியே, என்னுடைய நாமத்துக்காக வைராக்கியம் காட்டுறியே, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? உன் கூட உடன்படிக்கை பண்ணி உன்னை மாத்திரம் ஆசீர்வதிக்க மாட்டேன்டா. நான் ஒரு காரியம் பண்ணுவேன். உனக்கு பின்னாடி உன் பிள்ளைகள் இல்லை, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தான் சந்ததி. உன் பிள்ளைகள் கர்த்தர் சொல்லலை, உன் பிள்ளையை ஆசீர்வதித்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ. அங்கே பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லவில்லை, சந்ததி என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்ததி யார் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள். என்னுடைய பிள்ளையுடைய பிள்ளை தான் என்னுடைய சந்ததி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ பிரயாசப்பட்டது வீண் போகல. மனுஷன் பார்க்காட்டி பரவாயில்ல, நீ கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே உன்னோடு உடன்படிக்கை பண்றேன். ரெண்டாவது, உன் பிள்ளை என்கிற வார்த்தை அங்க சைலண்ட். ஆனா உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளையோடைய பிள்ளையோடு நான் உடன்படிக்கை பண்றேன். அவங்க என்னவா இருப்பாங்க தெரியுமா? என்னுடைய ஆலயத்தில் அவர்களை தூணாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆலயத்தில் அவர்களை ஆசாரியராக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்காக ஓடுகிற உழைக்கலுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை கண்டேன். ரெண்டாவது என்ன சொன்னார்? உன் ஜெபத்தை கண்டேன். கேட்டேன் இல்லை, கண்டேன். ஜெபத்தை கேட்க முடியும்னு சொல்லாதீங்க. நீ முட்டி போட்டு தேவசமூகத்தில் கையை உயர்த்துறது தான் கர்த்தர் பார்க்கணும். ஆமென். உன் வாய் பேசாட்டி அவர் காது கேட்டுரும். அன்னால் ஒன்றுமே சொல்லலை, கர்த்தருக்கு காது கேட்டுச்சு, ஏலிக்கு காது கேட்கல. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாருல்ல, என் ஜெபத்தை கர்த்தர் கண்டார். ஆமென். அப்புறம் மூணாவது நான் சொன்னேன், என் கிரிய, என் பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்துருக்கிறாரு. உடன்படிக்கை பண்ணிட்டாரு. எஜமானுடைய சந்தோஷத்தில் நீங்கள் பிரவேசிப்பீங்க.
இது தீர்க்க தரிசன வார்த்தை. ரெண்டாவது, உங்கள் பிள்ளைகள் சைலண்ட்டு, சந்ததி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோ என்னுடைய ஊழியத்தை மேற்கொண்டு நடத்தி கொண்டு வருவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சரி, ஏன் கண்டார் நான் சொல்லிட்டுமா? அடுத்த காரியம், அப்போ இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு. ஆமேன், ஒத்துக்கிறீங்களா? எதுக்கு பார்த்தாரு? நீங்கள் வரதை பார்த்தாரு, நெருக்கத்தின் மத்தியில் இங்கே வந்து ஆராதிக்கிறத பார்த்தாரு, உங்கள் ஜெபத்தை பார்த்தாரு, நீங்கள் கர்த்தருக்காக இன்னைக்கு பாராட்டின வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்துட்டாரு. சரி, ஏன் உங்களை பார்க்கணும்? பக்கத்தில் பார்த்துக்கோங்க, உன்னை எதுக்கு இயேசு பார்க்கணும்? உங்களை ஏற்கனவே மனவாட்டியை நியமிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் பார்த்தாரு? எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். ஏன் உங்களை பார்த்தாருன்றதுக்கு ஒரு அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் நான் சொன்ன 3 குறிப்புக்கும் பதில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 34, கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமாய் இருக்கிறது, என் ஜெபத்திற்கு அவர் செவிகள் திறந்திருக்கிறது, அதற்காகத்தான் கர்த்தர் என்ன பார்த்தாரு. ஏன் உங்களை பார்த்தார் தெரியுமா? நீங்கள் அவருடைய பார்வையில் நீதிமான்கள். ஒரு 10 பேர் தான் ஆமேன்னு இருக்கிறாங்க, மற்றவங்களுக்குலாம் டவுட்டு. அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் தானே, நீங்கள் நீதிமானான் இல்லையான்ட்டு அதை சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த டவுட் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் யார்? நீதிமான்கள். கரெக்டா? ஆமேன். நீங்கள் உலக மகா பாவியாக இருக்கலாம், ஆனால் பரலோகம் எப்படி நம்ம பார்க்குது? இயேசு நாமத்தை இவன் நம்புகிறான், ஆகவே இவன் நீதிமான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் உங்களை பார்த்தாருன்றதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்கன்றக்கா பார்க்கல, இன்றைக்கி எக்ஸ்ட்ரா லிப்ஸ்டிக் பூச்சிங்கன்றக்கா பார்க்கல, இன்றைக்கி வேறு விதமாக வந்துக்கலாம் கர்த்தர் பார்க்கல. என் ஆண்டவர் இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி தலையில் முக்காடு போட்டு அழகாக உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக பார்த்தாரு, அதுக்கெல்லாம் பார்க்கல. என் ஆண்டவர் எதுக்காக உங்களை பார்த்தாருன்னா, நீங்கள் இயேசு நாமத்தை நம்பி இங்கே வந்தீங்க இல்லையா, இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார் வந்தீங்க இல்லையா, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் நம்பி வந்தீங்க இல்லையா, அந்த நாமத்தை நீ நம்பினீங்க இல்லையா, அந்த நாமத்தை நம்பினதுனால இங்கே நீதிமானு. அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்தாரு, அதனால தான் கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்தாரு, அதனால தான் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டாரு, அதனால தான் கர்த்தர் உங்களை வைராக்கியத்தை பார்த்தாரு, உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. ஏன் தெரியுமா? நீங்கள் இயேசுவின் நாமத்தை நம்பி வந்தபடினாலே நீங்கள் நீதிமான்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே தான் அவருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய செவிகள் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவருக்காக நீங்கள் செய்த கிரியைகளை கர்த்தர் மறக்கவில்லை, விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? என் ஆண்டவர் ஏன் உங்களை பார்த்தா தெரியுமா? நீங்கள் நீதிமான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவங்க ரொம்ப சந்தேகமாக இருக்குது, அவங்க பழைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அவங்களுக்கு. ஐயோ நான் பாவி அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் 100% அக்பாக் பிராண்டு நீதிமான், நீதிமானி. நீங்கள் 100% அக்பார் பிராண்டு நீதிமான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் இயேசு உங்களை பார்க்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, ஏன் பார்த்தாருன்னு சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக பார்த்தாருன்னு சொல்லிட்டுமா? என்ன செய்ய போகிற அந்த வார்த்தையை கொடுத்துடலாமா? அதுதான் தியான வசனம், அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களை கர்த்தர் கண்டார், ஆமென். ஜெபத்தை கேட்டார், நீங்கள் செய்த கிரியைகளை பார்த்தார், நீங்கள் நீதிமான்கள் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. இதை தாண்டி கர்த்தர் எதற்காக உங்களை பார்த்தார்? வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உங்கள் குடும்பத்துக்கான உங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை. சரி, வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் முற்பகுதி. நீதிமானாகிய உங்களுக்கு ஒரு கேடும் வராது, ஒரு இழப்பு வராது, ஒரு நஷ்டம் வராது, ஒரு தீமை வராது. இதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை பார்த்தாரு. இதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன தெரியுமா? நீ பயப்படுற எதுவும் உன்னை அணுகாது. ஆமென். நீ பயப்படுகிறது உனக்கு நடக்காது. No evil will fall on you. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, ஒன்றும் நடக்காது. உனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒன்றும் நடக்காது. உனக்கு விரோதமாக பிசாசு உன் தலையில் இருக்கிற ஒன்றையும் பிடுங்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் நீ நீதிமான், இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற, இயேசு நாமத்தை நம்புற, இயேசு நாமத்தை நம்பி ஜெபிக்கிற, இயேசு நாமத்தை நம்பி கிரியை செய்கிற. அப்ப நீதிமானா இருக்கிற உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் சந்ததிக்கு இன்றல்ல நாளை அல்ல, கர்த்தர் வருகை பரியந்தம் எந்த கேடும் வராது. என் தேவன் உனக்கு துணை நிற்கிறார் என்கிற வார்த்தையை என் ஆண்டவர் உனக்கு சொல்ல சொன்னார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சில உதாரணங்களை சொல்ல வரும். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீதிமானாய் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனாய் இருப்பதல்ல காரியம். நிம்ரோத்தை குறித்து கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரன், கர்த்தருக்கு முன்பதாக பெரிய காணிக்கைகளை கொடுப்பதல்ல பெரிய காரியம். கர்த்தருக்கு முன்பதாக நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று செய்வதல்ல பெரிய காரியம். எது உண்மையான உத்தமமான காரியம் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் நீதிமானாய் இருப்பது தான் பெரிய காரியமாக இருக்கிறது. நீதிமான் அப்படின்னு என்ன தெரியுங்களா? நல்ல கிரியைகளை செய்வதல்ல நீதிமான். நான் திரும்ப வலியுறுத்துறேன், அவரை விசுவாசிப்பவன் நீதிமான். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பலத்த வேட்டைக்காரன் அல்ல, காணிக்கை அல்ல, தங்கம் அல்ல, வெள்ளி அல்ல. எது கர்த்தருக்கு முன்பதாக பெரிய காரியம் என்றால், நான் அவரை விசுவாசித்தேன், நான் அவரை தேடி வந்தேன், நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறேன், அவர் என் காரியங்களை பார்த்திருக்கிறாரு, அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு சொல்றாரு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு கேடும் வராது என்று இயேசு சொல்லுகிறார். அதை விசுவாசிப்பவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நோவா விசுவாசித்தான், அவனுக்கு கேடு வரவில்லை. ஆமென். நோவா சொன்னதை யாருமே விசுவாசிக்கல, அவங்களாம் அழிந்து போனார்கள். ஆனால் இதில் இன்னொரு ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த கேடும் உங்கள் குடும்பத்துக்கு வராது. நான் நிச்சயமாய் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்த ஆண்டவர் நாமத்தில் சொல்கிறேன், எந்த கேடும் வராது. ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. யாராவது உங்களை மிரட்டுறாங்களா? பயப்படாதீங்க. யாராவது அதை செஞ்சிருவோன்றாங்களா? யாராவது பிடுங்கிருவோன்றாங்களா? நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சொத்தை பிடுங்கிருவோன்றாங்களா? பயப்படாதீங்க. ஒருவராலும் ஒன்று உங்களை செய்ய முடியாது. நீங்கள் நீதிமான் என்பதை முதல்ல விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு கேடும் வராது, வரவும் முடியாது என்று நான் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கேடும் வராது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? டாக்டரே கைவிட்டாலும் தைரியமா இருங்க, எந்த கேடு உங்களை அணுகாது என்று சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நோவா அவனைத்தான் நீதிமான் சொல்லிச்சு. அவன் பொண்டாட்டிய நீதிமான் அங்கே எழுதப்படலை. விசுவாசிக்கிறவள் நீதிமான். ஆமென். கணவனோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சிருக்கிறா. பிள்ளைகள் நீதிமான் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒருத்தனுடைய கேரக்டர் பின்னாடி வெளிப்படுது, அது வேறு விஷயம், நமக்கு தேவையில்லை. ஆனால் தேவன் அவன் மனைவியோ அவன் பிள்ளைகள் நீதிமான் என்ற சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லை. அங்கே லோத்தை நீதிமானாய் கண்டு, நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமானாய் இருக்கிறபடியினால எந்த பிரளயம் வந்தாலும் சபை என்கிற பேழைக்குள் கர்த்தர் உங்களை வைத்து, பரிசுத்த ஆவியானவர் என்கிற பேழைக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்து, அந்த பிரளயம் உங்களை ஒன்று செய்யாதபடிக்கு, எந்த கேடு அணுகாதபடிக்கு பாதுகாப்பார். நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது சந்தோஷமாக போங்க, தைரியமாக போங்க. எனக்கு கொடுத்த வார்த்தையை கொடுத்த கர்த்தரை நான் 200% நம்புகிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை அணுகாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு ரகசியத்தை கூட நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சீக்கிரம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ எது அழிய போகுது? அந்த பட்டணம் அழிய போகுது. கர்த்தர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? நீதிமானாகிய லோத்தி நிமித்தம் பொருளாசையுடைய அவன் மனைவியையும் லட்சையுடைய அவன் மகள்களையும் கர்த்தர் அந்த பட்டணத்தில் இருக்க விடவில்லை. கர்த்தர் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு பட்டணம் அதற்கப்புறம் தான் அழிக்கப்பட்டது. நீதிமானாகிய உனக்கு ஒரு கேடும் வராதுன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, இந்த பட்டணத்தில் பஞ்சம் உண்டானாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கையில் பஞ்சம் உண்டானாலும் சரி, அக்னி சேதம் உண்டானாலும் சரி, அல்லது எந்த ஒரு கொள்ளை நோய் உண்டானாலும் சரி, நீயும் உன் குடும்பத்தாரும் கர்த்தர் அந்த அக்கினிக்கு, அந்த அக்னி சூளைக்கு, அந்த கொள்ளை நோய்க்கு, அந்த பிரச்சனைக்கு வெளியே கொண்டு போய் உங்களை விட்டு, உங்களை பாதுகாத்து, அதற்குள் மற்றவர்களை விட்டு சிக்க விடுவாரே தவிர, அவரை அறியாதவர்கள், அவரை விசுவாசியாத அநீதிமான்கள் அதில் மாட்டிக்கொள்வாரே தவிர, நீதிமான்கள் ஆகிய நீங்கள் உங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா.
உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாது. உங்கள் கால்களை வலைக்கு தப்புவிக்கிறவர் சொல்லுகிறார், நீதிமானாகிய உனக்கு, எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வார்த்தை, நீ போய் சொல்லுடா, நீதிமானாகிய உனக்கு ஒரு கேடும் வராது. எழுதிக்கிட்டு போன வார்த்தையை, நீதிமானாகிய எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு ஒரு கேடோ, ஒரு அழிவோ, ஒரு நஷ்டம், ஒரு தீமை வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஐ டெல் யூ அகைன், சந்தோஷமா போங்க, சந்தோஷமா போங்க. நீங்க நீதிமான். கர்த்தர் உங்களை கண்டார். ஆமென். நீங்க இங்க இன்னைக்கு வந்ததை கண்டார், இங்க வந்து ஆராதிச்சதை கண்டாரு, நீங்க ஏற்கனவே ஜெபிச்சதை கண்டாரு, இங்க வந்து உங்க இருதயம் உடைஞ்சிருக்கிறதை ஆண்டவர் கண்டார், உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் கண்டார், உங்க இருதயத்தில் இருக்க பயத்தை என் ஆண்டவர் கண்டார். நான் சொல்றேன், உங்க ஜெபம், உங்க கிரியைகளை கர்த்தர் கண்டார். ஏன் கண்டார்? நீங்கள் நீதிமான்கள் என்பதால் கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்தார். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருந்து அவர்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிறபடியினாலே அவர் உங்கள் மேல் நோக்கமாயிருந்து. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக என்னை கண்டார்? எனக்கு ஒரு கேடும் வராது. ஆமென். ஒருவேளை பாஸ்டர், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், யாருக்காவது ஏற்கனவே தீமை நடந்திருந்தா என்ன ஆண்டவரை? எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. எனக்குமே ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது, ஒருவேளை ஏதாவது நஷ்டத்தில் நெருக்கத்தில் இருப்பாங்கன்னா நான் என்ன சொல்லட்டும் ஆண்டவரை, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டப்போ ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், அவர்கள் ஒருவேளை அப்படி இருப்பார்கள் என்றால் நீ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் நினைக்கிறேன், 12வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இழந்த அனைத்தையும் கர்த்தர் ரெண்டத்தனையாய் திரும்ப தந்தார். எப்போ நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்னா அந்த நேரத்தில் அந்த தீமை உங்களை விட்டு விலகினது அர்த்தம். ஒரு கேடும் வராது. அப்போ ஒரு கேடு வந்துடுச்சு, எனக்கு வேலை போயிடுச்சு, பரவாயில்லை, இப்போ வேலை போனதுனால அது ஒரு கேடு நீ நினைக்கிற. நான் சொல்கிறேன், கர்த்தர் நாளைக்கு ஒரு புதிய வேலையை கொடுப்பாரு. அந்த கேடு உன்னை விட்டு நீங்கினது, நன்மை உனக்கு வந்தது. ஆகவே ஏன் இதை சொன்னேன்னா, எனக்கு இந்த நஷ்டம் வந்துடுச்சு பாஸ்டர், எனக்கு இந்த நெருக்கம் வந்துடுச்சு, இதுலேருந்து வெளியே வர முடியலை. நான் சொல்கிறேன், மாற்று வழியை கர்த்தர் திறப்பார். நீங்கள் காண்பீர்கள், முன் இருந்ததை பார்க்க ரெட்டத்தனையாய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பதை. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து, எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி, நான் உன் தேவன் என்று ஓங்கிட்ட சொல்றது போல உன்னை காண்கிறவர்கள் பார்ப்பார்கள், இவளுடைய தேவன் பெரியவர். இந்த கேட்டிலிருந்து விலக்கி, இந்த நஷ்டத்திலிருந்து விலக்கி, இவளுக்கு கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் என்று நீ அறியும்படியாக, உன்னை சார்ந்தவர்கள் அறியும்படியாக அந்த கேட்டை கர்த்தர் ஃபுட்பால் ஆடி வெளியே போட போறார். அல்லேலூயா. ஆகவே இன்று கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. வந்திருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி ரெட்டத்தனையாக திரும்ப உங்கள் மடியில் போட போறாரு. இன்னைக்கு நான் பேசலைங்க, என் தெய்வம் என்கிட்ட பேசின வார்த்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறேன். நான் சொன்ன வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. நான் குடும்பத்தை பற்றி பேசியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்கிட்ட சொன்னது, இந்த வார்த்தையை கொண்டு போய் கொடுறான்னு கர்த்தர் சொன்னார். நான் சொல்கிறேன், எல்லா தீமையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். இழந்தவற்றை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருப்பீங்கன்னா நீங்கள் இழந்ததை திரும்ப பெற போகிறீங்க. இழந்த வேலையை பார்க்க நல்ல வேலையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இழந்த காலங்களை பார்க்க நல்ல காலங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இழந்த மேன்மையை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறாரு. எல்லார் முன்பதாக கர்த்தர் உங்களை தலையை உயர்த்தி, நான் உன்னுடைய ரட்சிப்பு என்று ஓன்ட்ட இல்லை, அவங்க கிட்ட பேச போகிறாரு. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் ரட்சிப்பு அவர் என்று அவர் உங்ககிட்ட வந்து பேச போகிறது கிடையாது. உன்னை குறித்து பேசினவங்கள்ட்ட கர்த்தர் சொல்ல போகிறாரு, இவளுடைய ரட்சிப்பு நான் என்று சொல்ல போகிறார். இவனுடைய ரட்சிப்பு நான் என்று ஆண்டவர் சொல்ல போகிறார். மகிழ்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.